ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் நம்ம பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு. இன்று குபேர பஞ்சமி தீபம் மாலை நேரத்தில் ஏற்றணும். இந்த குபேர பஞ்சமி வழிபாடு யாரெல்லாம் செய்கின்றார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையில் கடன் தொல்லைகள் இருக்காது, துன்பங்கள் இருக்காது, துயரங்கள் கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, இந்த குபேர பஞ்சமி தீபத்தை முக்கியமாக ஏற்றுங்க. முக்கியமாக பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தீர்வதற்கு எப்படி வழிபாடு செய்யணும், எந்த நேரத்தில் செய்யணும், இதை பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக விரிவாக பார்க்க போகிறோம். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். பொதுவாகவே ஒவ்வொரு மாதமுமே வரக்கூடிய பஞ்சமி திதி அப்படின்றது மிகவும் விசேஷம். அதுலேயும் தேய்பிறை பஞ்சமி திதி, வளர்பிறை பஞ்சமி திதி அப்படின்றது 2 வரும். முக்கியமாக தேய்பிறை பஞ்சமி திதியில் நம்முடைய கஷ்டங்கள் தேய்ந்து போவதற்கு, கடன் தொல்லைகள் தேய்ந்து போவதற்கு, வாழ்க்கையில் வறுமை தேய்ந்து போவதற்கு நம்ம செய்யக்கூடிய வழிபாட்டு முறையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைய தினம் பார்த்திங்கன்னா தேய்பிறை பஞ்சமி நாள், அதுவும் குபேர பஞ்சமி தீபமாக நீங்கள் மாலை நேரத்தில் ஏற்றணும். ஏன்னா இது குபேர பஞ்சமியாக வந்திருப்பது வராகி அம்மனையும் வழிபாடு செய்வதற்கும் குபேர பகவானை வழிபாடு செய்வதற்கும் உண்டான அற்புதமான ஒரு நாள். அதாவது சித்திரை மாதம் பிறந்து அம்பாளுக்குரிய தேய்பிறை பஞ்சமியாக வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். வியாழக்கிழமையோடு வந்திருக்கிறது கூடுதல் விசேஷம். அதனால தான் நான் அதை குபேர பஞ்சமின்னு சொன்னேன். பண தேவைகளை பூர்த்தி அடைவதற்கு வராகி அம்மனுக்கு ஏற்றக்கூடிய தீபத்தை இப்பொழுது நம்ம பார்த்துடலாம். வீட்டில் வராகியினுடைய படம் இருந்தாலும் சரி, நீங்கள் விளக்கு வைத்திருந்தாலும் சரி, இல்லை இரண்டுமே இல்லைன்னு சொல்கிறவங்க ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கிட்டு நான் சொல்லக்கூடிய தீபத்தை நீங்கள் அதில் ஏற்றுங்க. உங்களுக்கு வராகி அம்மனுடைய அருள் கிடைக்கும். வராகி அம்மனை வழிபாடு செய்கிறது மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு எதிர்மறை ஆற்றல்களாக இருந்தாலும் சரி, எதிரி தொல்லைகள் இருந்தாலும் சரி, கஷ்டங்களாக இருந்தாலும் துன்பங்கள் இருந்தாலும் அனைத்துமே காணாமல் போகும் அப்படின்றது நம்பிக்கை. எல்லோருக்கும் இது மிகவும் ஒரு அற்புதமான வழிபாட்டு முறை. அம்பாள் மிகவும் சக்தி வாய்ந்தவள். அப்படியாகப்பட்ட வராகி அம்மனுக்கு உரிய நாள் தான் இந்த பஞ்சமி நாள் அப்படின்றது. ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு விதமான கிழமைகள் இருக்குது, திதிகள் இருக்குது, நட்சத்திரங்கள் இருக்குது. அதில் இந்த பஞ்சமி திதி அப்படின்றது வராகி அம்மனை வழிபாடு செய்வது மிகவும் உகந்தது. வியாழக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கிறது. வருடத்தோட முதல் வியாழக்கிழமையில் முதல் பஞ்சமியாக வந்திருக்கு. இதை குபேர பஞ்சமியாக நம்ம வழிபாடு பண்ணணுங்க. இந்த நாளில் வராகி அம்மனை நீங்கள் வழிபாடு செய்கிறதுனால வருடம் முழுவதும் பண தேவைகளை இந்த ஒரு தீபம் பூர்த்தி அடைய செய்யும்னே சொல்லலாம். மாலை 6:30 மணிக்கு மேலே 7:30 மணியிலிருந்து இந்த தீபத்தை ஏற்றுங்க. ஏன்னா நமக்கு எப்பொழுதுமே வியாழக்கிழமையில் 5 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த இடைப்பட்ட நேரத்தை குபேர நேரம்னு சொல்லுவோம், குபேர பகவானுக்குரிய நேரம் அப்படின்ட்டு. அதனால் நீங்கள் இந்த தீபத்தை அந்த நேரத்தில் ஏற்றலாம். இல்லைன்னா இரவு 8:30 மணியிலிருந்து 9:30 மணிக்குள்ளே நீங்கள் தீபம் ஏற்றலாம். குரு ஹோரையில் ஏற்றலாம். வீட்டு பூஜை அறையில் நீங்கள் இதை ஏற்றணும். வீட்டில் வராகி அம்மனுடைய படம் இருந்தால் நீங்கள் படத்திற்கு நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க. வாசனையான மலர்கள் எல்லாமே வச்சுருங்க. படம் இல்லைம்மா நாங்கள் வெறும் விளக்கு மட்டும் ஏற்றலாமான்னா தாராளமாக ஏற்றலாம். வராகி அம்மனை அனைவரும் வழிபாடு செய்யலாம். பெண் தெய்வங்களை எப்படி நீங்கள் வழிபாடு செய்வீங்களோ அதே மாதிரி தான் வராகி தேவியையும் வழிபாடு செய்யலாம். ஒரு தாம்பளத்தட்டை எடுத்துக்கோங்க. அந்த தாம்பளத்தட்டிற்கு 5 அப்படின்ற எண்ணிக்கையில் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. அந்த தாம்பளத்தின் மேலே வாசனையான மலர்களை போட்டுக்கோங்க. உதாரணமாக ரோஜா இதழ்களை பரப்பிக்கலாம், இல்லைனா மல்லிகை, முல்லை, எந்த ஒரு மலராக இருந்தாலும் சரி வாசனையாக இருக்கிற மலரை நீங்கள் போட்டுடணும். முக்கியமாக அந்த விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க. அந்த தீபத்திற்கு முக்கியமாக அதற்கு முன்பாக, ஏன்னா அந்த தீபத்தை தான் நம்ம வராகி அம்மனாக பாவித்து விளக்கு ஏற்ற போகிறோம். அதில் வராகி அம்மனை தீப ஒளிச்சுடராக ஆவாகனம் செய்ய போகிறோம். அதில் அப்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், வேக வைக்காத கிழங்கு வகைகள் நெய்வேத்தியமாக நீங்கள் வைக்கலாம். நெய்வேத்தியமாக எது வேணாலும் எடுத்துக்கோங்க. தீபத்தில் வராகி அம்மன் இருக்கிறதா மனதார நினச்சிக்கிட்டு அந்த தீபத்தை 3 முறை நீங்கள் ஓம் வராகி தாயே போற்றிவோம், ஓம் வராகி தாயே போற்றிவோம்,
ஓம் வராகி தாயே போற்றிவோம் அப்படின்னு மந்திரத்தை முழு மனசோட சொல்லுங்கள். அடுத்தது பானகம் வைக்கலாம், மாதுளை முத்துக்கள் வைக்கலாம், கிழங்கு வகைகள் வைக்கலாம், உருளைக்கிழங்கு இருந்தால் கூட வேக வைத்து எடுத்துகிட்டு வந்து வைங்க. நீர் மோர் வைக்கலாம். எது வேணாலும் நீங்கள் வராகி அன்னைக்கு இந்த நைவேத்தியத்தை இந்த மாதிரி வைங்க. நம்ம தீபம் ஏற்றி வராகி அம்மனை குபேர பஞ்சமி நாள் அன்னைக்கு வழிபாடு செய்கிறதுனால இதுவரைக்கும் இருந்து வந்த பணப்பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும், கடன் தீரும், நம்முடைய பண தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. முக்கியமாக குபேர பகவானை வழிபாடு பண்ணுங்க. மாலை நேரம் 5 மணியிலிருந்து 8 மணிக்குள்ள குபேர பகவானை வழிபாடு செய்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணுங்க, தீபத்தை ஒரு 7:30 மணியிலிருந்து 8 மணிக்குள்ளே ஏற்றுங்க. 7:30 மணியிலிருந்து 8 மணிக்குள்ள தீபத்தை ஏற்றி மகாலட்சுமி தாயாரையும் நீங்கள் குபேர பகவானையும் வழிபாடு செய்யலாம். வராகி அன்னை தான் பார்த்திங்கன்னா படை தளபதி அப்படின்னு சொல்லுவோம். அதனால் நீங்கள் அம்பாளை வழிபாடு செய்தாலே போதும், நீங்கள் எல்லா விதமான நலன்களையும் பெறலாம். அனைவரும் வழிபாடு பண்ணுங்கள். இந்த தீபத்தை குபேர பஞ்சமி நாளான இந்த தீபத்தை இன்றைய தினத்தில் ஏற்றி வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு பண தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும், கடன் இருக்காது, கஷ்டங்கள் இருக்காது, நினைத்தது நினைத்தபடி நடக்கும். இது வெறும் பண தேவைக்காக மட்டுமா அப்படின்னா இல்லை. நீங்கள் எந்த ஒரு வேண்டுதலை வைத்தும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, அது கூடிய சீக்கிரமாக நிறைவேற ஆரம்பிக்கும். ஓம் வராகி தாயே போற்றி. வஜ்ரகோஷம். இன்றைக்கி நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது, தவறாமல் பாருங்கள். இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பில் பட்டன் இருக்குது. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.